ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு நல்ல ஃப்ரண்டேஜ் உள்ள 2 ரீசேல் பிளாட்டு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேங்க. மார்க்கெட் விலையை விட ரொம்ப கம்மியாக வருது. முக்கியமாக நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து வெறும் ஒரு 200 மீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் பார்க்குற தூரத்துலேயேங்க ஓனர் அவரோட தேவைக்காக கொடுக்குறாருங்க. ஒன்று கார்னர் பிளாட்டு, இன்னொன்று கார்னர் பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட்டு. நல்ல ஃப்ரண்டேஜ் உள்ள பிளாட்டுங்க. 2 பிளாட்டுமே மோர் தென் 30 அடி உள்ள நல்ல ஃப்ரண்டேஜ். எந்த ஏரியா, என்ன ரேட்டு, இது பத்தின மற்ற விவரங்களை பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஓவரால் சென்னையில் எங்க ரீசேல் பிளாட்டுகளோ, தனி வீடுகளோ, அபார்ட்மெண்ட்டுகளோ தேடுற மாதிரி இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோ சுக பார்வைக்கு வரும். அது மூலியமா பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியை தேடி பிடிச்சி உங்களால் வாங்க முடியும். அதோ 2 வீடுகள், அதுக்கு பக்கத்தில் வரிசையாக பாருங்க, ஃபுல்லாக பங்களா டைப் பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்கக்கூடிய ஏரியா தான் இது. நம்ம சைட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீடுங்க இது. ஸோ இதுதான் கல் போட்டிருக்காங்க பாருங்க, சுற்றி போஸ்ட் போட்டிருக்காங்கல்ல, இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க ரீசேல் பிளாட்டுங்க. 2 பிளாட்டுங்க, ஒன்று கார்னர் பிளாட்டு, இன்னொன்று கார்னர் பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட். இது 30 அடி ரோடு, மெயின் ரோட்லேருந்து வரும். இது 30 அடி ரோடு, அதுக்கு பக்கத்தில் இது 24 அடி ரோடு. சரிங்களா மக்களே, பக்கத்தில் வீடுகள் உங்களால் பார்க்க முடியும். இந்த வீட்லேயும் குடும்பம் இருக்காங்க, குடும்பம் வசிக்கிறாங்க. ஸோ ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டு வருது இப்போ தான். இது சரியான டைம் இங்கே நீங்கள் வந்து செட்டில் ஆகிறதுக்கும் இந்த பிளாட் வாங்கி போடுறதுக்கும். இது கார்னர் பிளாட்டுங்க, பார்த்துங்க. ஓகேங்களா, ஒரு சைடு 30 அடி ரோடு, இன்னொரு சைடு 24 அடி ரோடு. சரிங்களா, ஸோ 36க்கு 40 அப்படின்ற பர்ஃபெக்ட் சைஸு, 1440 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டு, நார்த் வெஸ்ட் கார்னர் இது. சரியா, நார்த் வெஸ்ட் கார்னர் பிளாட்டு 36க்கு 40 அப்படின்ற பர்ஃபெக்ட் சைஸு. அதுக்கு பக்கத்தில் இது ஒரு பிளாட். இது கார்னர் பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட்டாக வரும். இது நார்த் ஃபேசிங் பிளாட்டு. இதோட ஃப்ரண்டேஜ் 31 அடி, 31க்கு 40 அப்படின்ற சைஸ். சரியா, ஒரு பிளாட் 1440 ஸ்கொயர் ஃபீட், இன்னொன்று 1480 ஸ்கொயர் ஃபீட். சரிங்களா மக்களே. சரி, இந்த சைட் இருக்கக்கூடிய லொகேஷன் நம்ம படப்பை சரப்பணஞ்சேரியில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் நம்ம பார்க்க வந்திருக்க லேஅவுட்டு வண்டலூர் டு படப்பை ஸ்டேட் ஹைவேஸ் தானுங்க. இப்போ நம்ம சரப்பணஞ்சேரி பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம். ஆன் ஸ்டேட் ஹைவேஸ் மேலே சரப்பணஞ்சேரி பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம். இங்கே ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து லெஃப்ட் எடுக்கிற இந்த ரோட்டில் இங்கேருந்து உண்மையிலேயே வெறும் ஒரு 250 மீட்டர்ஸில் நம்ம பிளாட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். அதுவும் வண்டி கிராஸ் ஆகுது பாருங்கள் ஸ்டேட் ஹைவேஸில், அவ்வளோதான். இது சிமெண்ட் ரோடு வழியாக தான் வரீங்க, இந்த வீடுகளை கிராஸ் பண்ணி தான் போவீங்க. இங்கேருந்து சும்மா ஒரு 5 பிளாட் தள்ளி அந்த சேலுக்கு வரக்கூடிய பிளாட் வந்துடும். அவ்வளோதான், வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த பிளாட்டை ரெகுலரைசேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, அப்ரூவ்டு தாங்க, நீங்கள் லோனும் போகலாம். எனக்கு முதல்ல பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து ஒரு 250 மீட்டர்ஸில் இந்த ரேட்டுக்கு பிளாட் கிடைக்கிறது ஆச்சரியம். அதுவும் இல்லாமல் பிளாட்டு சைஸ் இருக்கே, 36க்கு 40, 31க்கு 40 அப்படின்றதுலாம் லட்டு சைஸுங்க. ஸோ நல்லா இருக்குது, பெரிய ஃப்ரண்டேஜ். வீடு கட்டினா சும்மா மாளிகை மாதிரி வரும் வீடு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது படப்பை ஜங்ஷனுங்க. நான் ஏன் இதெல்லாம் காட்டேன்னா, கமர்ஷியல் சில பேருக்கு படப்பை அவுட்டர்னு இன்னமும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. படப்பையில் இருக்கவங்களுக்கு தெரியும் இவ்வளோ கமர்ஷியல் டெவலப்மெண்ட்டும் படப்பைக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ படப்பை அவுட்டர் அப்படி நினைக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் ஒரு ஷோ பார்த்துக்கோங்க படப்பையை பற்றி அப்படின்றதுக்காக நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். எல்லா விதமான கமர்ஷியல்ஸும் வந்தாச்சு, இன்க்ளூடிங் A to B, ஆலடிப்பட்டியானு, இது மாதிரியான பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லேருந்து, ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேருந்து, பெரிய பெரிய திருமண மண்டபங்கள்லேருந்து எல்லாம் வந்தாச்சு படப்பை பக்கம். இதெல்லாம் ஸ்டேட் ஹைவேஸ் மேலேயே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னா நம்ம சைட்லேருந்து ஒரு 250 மீட்டர்ஸ் தாங்க, ரொம்பலாம் இல்லை. ஸ்டேட் ஹைவேஸ் இருந்து நம்ம பிளாட் வெறும் 250 மீட்டர்ஸ் மட்டும்தான். ஸ்டேட் ஹைவேஸ் போனீங்கன்னா அவ்வளோ கமர்ஷியல்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ பிளாட்டுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்கின உடனே இதை கட்டணம் கட்டலாம், வீடு கட்டிடலாம். இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடலாம். நல்லா இருக்குது. இங்கே படப்பையில் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வின் ஸ்கூல் படப்பையோட லேண்ட்மார்க்கு. இதுக்கு அடுத்து ஸ்ரீநிகேதன் பாடசாலா CBSE ஸ்கூல் இருக்குது படப்பை மன்னிவாக்கத்தில். அதுக்கப்புறம் வந்து சென்ட் மேரி ஸ்கூல் இருக்குது. இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஜோன் ஃபுல்லாக பார்க்க முடியும். கிருஷ்ணரஞ்ச் இன்ஜினியரிங் காலேஜ் அண்டு தானிஷ் அஹ்மத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கு, ராசி காலேஜ், PSB மெடிக்கல் காலேஜ் அப்படின்ட்டு நிறைய காலேஜஸ் இந்த ஜோன் ஃபுல்லாக இன்னும் அரௌண்டில் நிறைய இருக்குங்க, கொட்டி கிடக்குது, பிரச்சனையே இல்லை. இப்போது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் நான் காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக ரோ வில்லாஸ், பில்டர்ஸ் கட்டி சேல் பண்ணது. அது ஒரு பங்களா டைப் ஹவுஸு. இது மாதிரி இங்கே ஒரு குடியிருப்பு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம பிளாட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிளாட்டை நின்னபடியே நான் சுற்றி உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம். ஓகேவா, இதான் பிளாட்டை தான் நம்ம நிற்கிறோம். சரிங்களா, இங்கே தொழில் வாய்ப்புக்கு உரகடத்தில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. அதை தாண்டிங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர், எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய மக்கள்லாம் இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு ரிட்டர்ன் போகிறாங்க. ஸோ இங்கே நிறைய பேருக்கு லேண்டு வீடு தேவை இருக்கும். படப்பை உரகடம் இன்னும் அரௌண்டில் அவங்களுக்கு லோ பட்ஜெட்டில் இந்த பிளாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம். படப்பை சரப்பணஞ்சேரியில் ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து வெறும் ஒரு 200 மீட்டர்ஸே இருக்கக்கூடிய பிளாட்டு. ஸோ இங்கே பிளாட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2600 rupees per square feet. ஸோ நோ கமிஷன், டைரக்ட் சேல் தான். ஸ்டேட் ஹைவேஸ் இருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் தான். இதே 200 மீட்டர்ஸில் இன்னொருத்தவங்க லே அவுட் போட்டிருந்தாங்கன்னா கதையே வேறு. ஸ்கொயர் ஃபீட் ரேட் 3800 4000 கம்மியாக கொடுக்கவே முடியாது. இது ரீசேல் பிளாட்டாக இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு கிடைக்குது.
2 பிளாட் தான் இருக்குது, அதிகமாகலாம் இல்லை. அதுவும் ரெண்டுமே பெஸ்ட்டான பிளாட், பெரிய ஃப்ரண்டேஜில். அதுலேயும் ஒன்று கார்னர் பிளாட். கூடுமான அளவுக்கு சீக்கிரம் ஸ்கிரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட வச்சுருந்து பாருங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா ஒரு லைக் போடுங்க. இது போல நிறைய ரீசேல் பிளாட்ஸ் வர காத்துக்கிட்டு இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டாப் பண்ணுங்க. படப்பை ஒரு ஜோனில் பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from GS.